இன்னைக்கு உடனாட பற்றி இப்போ நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, 2-3 கொலை நடக்குனாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்றிக்கணும்? இதுல இருந்து தெல்ல தெளிவா இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துக்குது பாருங்க. அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாருங்க, இன்னைக்கு தான் ஒரு வீடியோ பார்த்தேன். பழனிசாமி ஆர்கே நகரில் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்குறாரு. பொதுவாக ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க? இவர் நல்லவர் வல்லவர், அம்மாவின் தொகுதியில் போட்டிடுறாரு, அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்கன்னு கேட்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டைலில் நம்ம இந்த இதை காப்போம். அவர் ஸ்டைலில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா அவர்கள் பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க, நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம். எனக்கு பின்னாலே 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார். அந்த செய்தியை நனவாக்குகின்ற நேரம் இந்த நேரம். அம்மாவுடைய வாக்கு தேவ வாக்கு. அந்த தேவ வாக்கை இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு மதிப்புக்கும் மரியாதைக்கும் சொல்ல தெரியல. அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு, அதாவது அண்ணன் சந்திரன் இந்திரன்னு சொல்லுவாங்க எங்க கேண்டிடேட்டு. இது எதுக்கு? அதில் கூட தப்பாக சொல்கிறாரு. அம்மா அசம்பிளியில் சொன்னார், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். அதை கூட சரியாக புரிஞ்சிக்காமல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எங்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும். அதை ஒரு பை எலெக்ஷனில் இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க, அது மூலம் நடக்கும்னா 122 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்கனவே உங்க கூட இருக்கோமே. இதில் நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன, அதுக்கு இதுக்கு என்ன சொன்னார்? அதான் என்ன சொல்கிறாரு, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் டிடி விஜயன்னு சொல்கிறார். அதானே அர்த்தம். நீங்கள் தான் அதை கண்டெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதாவது இருக்காது.